நம்ம எல்லாரோட உள் மனசும் எப்பயும் எப்படி இருக்குன்னா, நம்மளை சுற்றி நடக்கிற சில விஷயங்களுக்கு அதுவாகவே யோசித்து ஒரு பதிலை கண்டுபிடிச்சி நாம் கொடுக்கும். இதே செயலை நம்ம பலமுறை செஞ்சிட்டே இருக்கப்ப உங்கள் மைண்டு நடக்க போகிற விஷயங்களுக்கும் நடந்துட்டு இருக்க விஷயங்களுக்கும் தானாகவே ஒரு பதிலை நமக்கு கொடுத்து, இப்படி நடக்க போதோ இல்லை அப்படி நடக்க போதோன்னு நம்மக்கிட்ட இருக்க கொஞ்சம் நிம்மதியும் கெடுத்துரும். இது ஃபைனலாக ஓவர் திங்கிங்கிற ஒரு கிஃப்டை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு ஓடிடும். நீங்கள் எல்லோரும் ஓவர் திங்க்குள்ளே இருக்கீங்களா? அப்படி இருந்தால் அதுலேருந்து வெளியில் வர என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் முழு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சொல்கிற சில விஷயங்கள் உங்களோட ரெகுலர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஓவர் திங்கிங்கிற ட்ராப்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மனபயம். தேவையில்லாமல் எல்லா விஷயத்துக்கும் உங்கள் மனசுக்குள்ளேயே பயந்துட்டு இருப்பீங்க. ஒரு சில வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே சில பேருக்கு தானாகவே வேர்த்து படபடன்னு ஆகிடும். நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் செய்கிறப்ப கூட ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்போம். ஈவன் 10ல் 4 வேலையை செய்ய மறந்துருப்போம். ரொம்ப முக்கியமாக மறதி அதிகமாக இருக்கும். அப்புறம் சாதாரண வேலையை கூட அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு மார்னிங் 5 மணிக்கு சொல்லுங்கள் அப்படின்னு போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன் எதுக்குன்னே தெரியாமல் தேவையில்லாமல் நம்மளை சுற்றி உள்ளவங்க மேலே எரிஞ்சு விழுவோம். நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நமக்கு நாமளே ஒரு தாழ்வு மனப்பான்மை கொடுத்து டவுன் பண்ணிப்போம். ரீசெண்டாக ஒரு நபர் கூட நட்பு உண்டாச்சு. அவரோட கேரக்டரை நான் பார்க்குறப்ப சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பெருசாக்கி எனக்கு பிபி வந்துருச்சு, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே ரொம்ப கஷ்டப்படுத்திக்குவார். இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே ஓவர் திங்கிங் தான். நல்லா நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள். உங்கள்கிட்ட இருந்த ப்ரொடக்டிவிட்டியும் செல்ஃப் எஸ்டீமும் குறைஞ்சி போயிருக்கும். தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் யோசித்து கண்டினியூவாக ஒரி பண்ணிகிட்டே இருக்கீங்க தானே. உங்களுக்கு இப்போ தோணும், ஒய் ஓவர் திங்கிங் ஃபார் மீன்னு. இது நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து வர பிஹேவியர்னாலையும் கண்டினியூஸாக வர ஸ்ட்ரெஸ்னாலையும் தான் ஓவர் திங்கிங் உருவாகும். நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சில நடைமுறை விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுனால இந்த ட்ராப்லேருந்து வெளியில் வரலாம். ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக ஒரி பண்ணுற விஷயங்களை ரைட் பண்ணி அந்த பேப்பரை ஃபயர் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும், ஆனால் அந்த சாம்பலோட சாம்பலாக உங்களோட ஒரிஸ் போச்சுன்னு அதோடு அதை விட்டுட்டு அடுத்து வச்சுருக்க பிளானை ப்ராக்ரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் டவுன் ஆகிற நேரத்துலலாம் கண்ணாடி முன்னாடி போய் உங்கள்கிட்ட பேசுங்க. டேய், இதெல்லாம் சப்ப மேட்ருடா, விருடா, பார்த்துக்கலான்ட்டு தைரியத்தை கொடுங்க. சில புது விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். லைக் குக்கிங், புக் படிக்கிறது, ட்ராவல் பண்ணுறது வரைக்கும் எதாக இருந்தாலும் சரி. தென் அவாய்ட் ஜங்க் ஃபுட். தேவையில்லாமல் நிறையா கொலஸ்ட்ரால் உள்ள சாப்பிட்றதுனால நம்ம பிஹேவியரில் சில மாற்றம் நடக்கும். இது என் கூட இருந்த ஒரு பர்சன் அடிக்கடி எனக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறப்ப எனக்கு புரியல, இப்போ புரிஞ்சிச்சு, நான் அதை மாற்றிக்கிட்டேன். புரோட்டீன் அண்ட் ஒமேகா அதிகம் உள்ள சீ ஃபுட் கண்டென்ட்டை அதிகமாக எடுத்துக்கோங்க. இது நம்ம பிரெயின் அண்ட் பாடியோட ஃபங்க்ஷனை ஸ்டேபிளாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். கிவ் யுவர் பெஸ்ட் அண்ட் ஃபார்கெட் நெக்ஸ்ட். என்னடா ஃபார்கெட்னு சொல்கிறான், வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்காமல் வான அர்த்தமானு நினைக்காதீங்க. செய்ய வேண்டிய வேலையை உண்மையாக செய்யுங்க. அதுக்கான பலன் தானாக ஒரு நாள் வரும். எல்லாருக்கிட்டையும் எப்பயும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. வரியா, பேசுறியா, ஓகே, இல்லை பிடிக்கலையா, போறியா, போ. ஆல்வேஸ் மை டோர் ஓப்பன் ஃபார் ஆல்ங்கிற மைண்ட் செட்டோடய இருங்க. ப்ளே சம் அவுட்டோர் கேம் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ். இதனால நம்ம எப்போவும் ஹாப்பியாக இருப்போம், நம்ம சைல்ட்ஹுட்டில் இருந்த மாதிரி. தென் மெடிடேஷன், யோகா, பாடி டெவலப்பிங்னு உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுட்டு லைஃப்பில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கலாம் போடான்னு போயிட்டே இருங்க. ஸோ டைம் டு ரீபில்ட் யுவர் வெர்ஷன். ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஓவர் திங்கிங்லேருந்து வெளியில் வர்றது ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது. குட் லக். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.